புதுச்சேரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நகரில் பல்வேறு பகுதிகளிலும் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகளை வைத்து சிறப்பு பூஜை செய்தனர். விநாயகர் சதுர்த்தி விழா பேரவை சார்பில் சாரம் அவ்வை திடலில் 21 அடி உயர விநாயகர் சிலை வைத்து தினமும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தன. இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழாவின் 5வது நாளான இன்று விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி நேரு வீதி, காந்தி வீதி, பட்டேல் சாலை, கடற்கரை சாலை வழியாக நகரின் பல்வேறு இடங்களில் இருந்து ஊர்வலமாக வந்த பிள்ளையார் சிலைகள் பழைய துறைமுகம் அருகே ராட்சத கிரேன் மூலம் கடலில் கரைக்கப்பட்டன. இதை தவிர பொதுமக்களும் தமது வீடுகளில் வைத்திருந்த விநாயகர் சிலைகளை கடலில் கரைத்தனர். விநாயகர் சிலைகள் கரைப்பையொட்டி புதுச்சேரி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. விநாயகர் சிலைகளுடன் கொண்டு வரப்பட்ட பூஜை பொருட்களால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என சுற்றுச்சூழல் துறை பொறியாளர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழாவில் வைத்து பூஜை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விநாயகர் சிலைகள் வாகனங்களில் ஊர்வலமாக வந்து பழைய துறைமுகம் அருகே கடலில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சிலை கரைப்பு ஊர்வலத்தின் போது விநாயகர் சிலையில் அணிந்து கொண்டு வரப்பட்ட பூமாலைகள் மற்றும் சிலையுடன் கொண்டு வரப்பட்ட பூமாலைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள், பூஜை பொருட்களை துறைமுகத்தின் நுழைவு வாயிலில் சுற்றுச்சூழல் துறையினர் சேகரித்து சிலையை மட்டும் கடலில் கரைக்க அனுமதித்தனர். சுற்றுச்சூழல் துறை இயக்குனர் துவாரகாநாத் அறிவுரையின் பேரில் சுற்றுச்சூழல் துறை பொறியாளர் ரமேஷ் மற்றும் எவர்கிரீன் இயக்கத்தின் செயலாளர் அதிசயநாதன் மற்றும் அந்த இயக்கத்தின் உறுப்பினர்கள் பூஜை பொருட்களை சேகரித்தனர். இதுகுறித்து பொறியாளர் ரமேஷ் கூறும்போது, பூஜை பொருட்களால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக முதல் முறையாக பூஜை பொருட்களை சுற்றுச்சூழல் துறையின் சார்பில் சேகரித்துக் கொள்கிறோம். இவ்வாறு சேகரிக்கப்படும் பூஜை பொருட்கள் அனைத்தும் கண்டெய்னரில் போடப்படுகிறது என்றும், மலர் மாலைகள் உட்பட மக்கும் பொருட்கள் அனைத்தும் இயற்கை உரமாக மாற்றி விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்த பொறியாளர் ரமேஷ், சுற்றுச்சூழல் துறையின் இந்த முயற்சிக்கு விநாயகர் சிலைகளை எடுத்து வந்த பக்தர்கள் முழு ஒத்துழைப்பு அளித்தனர் என்றும் அவர் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை பசுமையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சதுர்த்தியாக செய்வதற்காக எங்களது துறையும் எவர்கிரீன் இயக்கமும் சேர்ந்து இந்த ஏற்பாடு செய்துள்ளது. விநாயகர் சிலை கூட வரும் மாலைகள், இதர ஆராதனை பொருட்கள் சேர்ந்து கடலில் வீசப்படுவதால் அவை அலைகளில் அடித்து சென்று கரையை இறுதியாக சேர்கிறது. இதன் மூலம் அந்த கடற்கரை ஓரப்பகுதியில் சுற்றுச்சூழல் குறைந்தளவே இருந்தாலும் ஓரளவுக்கு மாசடைய வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் இந்த பிளாஸ்டிக் பைகள் எல்லாம் மக்குவதற்கு பல ஆண்டுகளாகும். இந்த பூக்களில் பல நோய் கிருமிகள் பரவும். அதனால் விநாயகர் சிலைகளுடன் வருகின்ற பூ மாலை பூக்கள் தனியாக பிரித்து எடுக்கப்பட்டு அவற்றை எங்கள் கிராமத்திலே சென்று மண்புழு உதவியுடன் அதை உரமாக மாற்றி அங்கே இருக்கின்ற செடி கொடிகளுக்கு வைப்பதற்காக நாங்கள் திட்டமிட்டுள்ளோம்.